தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை தொடங்க உள்ள நிலையில் அதனை வரவேற்கும் விதமாக இன்று போகி பண்டிகை உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களால் இன்று கொண்டாடப்பட்டது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என போகி பண்டிகை அன்று மனதில் உள்ள தீய எண்ணங்களை போக்கி புதிய சிந்தனை மற்றும் புத்தாக்கம் பெறும் வகையில் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்து மேளம் தட்டி கொண்டாடுகின்றனர். அதன்படி இன்று அதிகாலை வீடுகளின் முன்பு பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை பொதுமக்கள் கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட சின்னையங்குளம் மிலிட்டரி ரோட் போன்ற பகுதிகளில் பழைய பொருட்களை பொதுமக்கள் எரித்த போது சிறுவர் சிறுமியர் மேளங்கள் அடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி சார்பில் போகி பண்டிகையின் போது திடக்கழிவு மேலாண்மை விதி 2016 படி கழிவுகளை தீ வைத்து எரிப்பது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் என்பதால் எரிப்பதை தவிர்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் குப்பைகளை தீ வைத்து எரிப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் பாரம்பரிய முறையில் போகியை கொண்டாடினர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் இன்று போகி பண்டிகையை முன்னிட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பழைய பாய்கள், துணிகள் உள்ளிட்ட தேவையற்ற பொருட்களை தெருவில் போட்டு தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகையை கொண்டாடினர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையின் தொடக்கமாக போகி பண்டிகை மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் கொண்டாடப்படுகிறது. பழைய கழிதலும் புதியன புகுதலும் என்பதே போகி பண்டிகையின் அடையாளமாக விளங்குகிறது. அதன்படி போகி பண்டிகையான இன்று அதிகாலை முதலே பொதுமக்கள் வீடுகளை சுத்தம் செய்து தேவையற்ற பழைய பொருட்களை அகற்றி பூஜை அறைகள் மற்றும் சமையல் பொருட்களை சுத்தப்படுத்தி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கான தயாரிப்பில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்களில் பகுதி பயன்பாடற்ற பொருட்களை தீயிட்டு எரித்து போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது.